நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விரிவான தகவல்கள் என்ன ராஜகுமரன்? தமிழக சட்டப்பேரவையில் 47 அதிமுக உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் உறுப்பினர்கள் 2 அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்றார்கள். குறிப்பாக அதிமுகவில் ஆளுமை மிக்க தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்ட எஸ்.பி. வேலுமணி தற்பொழுது தன்னுடைய தலைமையிலே கணிசமான உறுப்பினர்களை திரட்டி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையிலே நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கின்றதா என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. அந்த வாக்குப்பதிவின் பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடா என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை சி.வி. சண்முகம் சொல்லும் பொழுது அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாகவும், அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய கொறடா விராலிமலை உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர் தான் என்பதாக சட்டப்பேரவை சபாநாயகரிடம் தங்களால் மனு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கிறார். அதே கட்சியை சார்ந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஓ.எஸ். மணியன் ஆகியோர் தற்பொழுது கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் இருப்பார் என்றும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக அரசின் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தீர்மானத்தின் பொழுது நாங்கள் வாக்களிப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாறி வாக்களிக்கும் பொழுது கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டதாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தையும் கட்சிதாவல் அடிப்படையில் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய உறுப்பினர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் சட்டப்பேரவை செயலகத்தை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அதிமுகவிலே யாரை நீங்கள் கொறடாவாக அங்கீகரித்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது இதுவரை அதிமுகவிலிருந்து யாரையும் அதிகாரப்பூர்வமாக கொறடாவாக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாலோ அல்லது இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றாலோ அதிமுகவினுடைய உறுப்பினர்களில் சிலர் தமிழக வெற்றிக் கழக அரசுக்காக, சிலர் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு எதிராக வாக்களித்தால் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கும் சூழல் தான் உருவாக்கி என்றால் கொறடா யார் என்று அங்கீகரிக்கப்படுகிறது. கொறடா யார் என்றால் மட்டும்தான் கொறடா உத்தரவை மீறி இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு தரப்பு சி. விஜயபாஸ்கர் தான் கொறடா என்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.